அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகர் ஜோதிடர். ஓம் சிவாய நமக. சிவசக்தி திருச்சிற்றம்பலம். இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா, இந்த விருச்சிக லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு லக்கணத்தில் குரு இருந்தால் அவங்களுக்கு என்ன பலன் நடக்குதுன்னு சொல்கிறேன். கருத்து கொண்டு பயன்பெறுங்க. காலப்புருஷ தத்துவப்படி 8ஆம் வீடு விருச்சிகமாகும். செவ்வாய்க்கு ஆட்சி வீடு. சந்திரன் ராகு நீச்சம் பெறுகிறார்கள். கேது உச்சம் பெறுகிறார். குரு விருச்சிகத்தில் நட்பு பெறுகிறார். எனவே லக்கணத்தில் குரு இருப்பது நல்லதாகும். தெய்வ அனுகிரகம் உண்டு. எவ்வளவு பெரிய ஆபத்துகள் வந்தாலும் எந்தவித பாதிப்புமின்றி அந்த ஜாதகர் தப்பித்துக் கொள்வார். ஆயுள் வலு பெறும். பெண்கள் தீர்க்க சுமுடி யோகம் பெறுவார்கள். நல்ல அன்பான கணவர் கிடைப்பார். குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாக இருக்கும். தனக்காரனான தனக்கு 12இல் இருப்பதால் அடிக்கடிக்கு பொருளாதார நெருக்கடி உண்டாகும். பூர்வீக சொத்தை விட்டு விலக நேரிடும். சொந்த வீரை விட்டு வெளியூரில் குடியிருப்பார்கள். ஆயினும் வீடு மனை சொந்தமான வாங்க யோகங்கள் கிட்டும். குலதெய்வ அருளும் பரிபூர்ணமாக இருக்கும். முருகப்பெருமானின் பூர்ண அருளும் அஞ்சாதகர் பெறுவார். சித்திரங்களின் தொடர்பும் மோட்சத்துக்கான ரகசியம் தெரிந்து அதன் அடிப்படையிலேயே அவர்கள் வாழ்க்கை முறையை அமைத்துக் கொள்வார்கள். ஆனாலும் கோபம், பதற்றம், பிடிவாதம், வரட்டு கௌரவம் போன்றவை அதிகமாக இருக்கும். பெரும்பாலும் மருத்துவத்துறையில் உயர்கல்வி யோகம் அமைய பெற்ற ஜாதகம் இது. ஐஏஎஸ் ஐபிஎஸ் போன்ற கல்வி சாதகமாக இந்த அமைப்பு இருக்கும். அவற்றில் சிறந்து விளங்குவார்கள். அரசியலிலும் ஈடுபாடு இருக்கும். வாகன ஓட்டுநராக இருப்பார்கள். கட்டிட கலையிலும் ஆர்வம் இருக்கும். கணிதத்துறை, மின்சாரத்துறை உத்தியோகம் சிறப்பாக இவங்களுக்கு அமையும். தொழிலும் அமையும். லக்கணத்தில் குரு இருந்து 5ஆம் வீட்டை பார்த்தால் புத்திரன் சோகம் நிவர்த்தியாகும். நல்ல புத்திரர்கள் பிறப்பார்கள். புத்திரர் வழியில் நல்ல முன்னேற்றம் காண்பார் அந்த ஜாதகர். பூர்வீக சொத்தில் உள்ள வழக்கு பிரச்சனை தீரும். 7ஆம் பார்வையாக 7ஆம் வீடான ரிஷபத்தை பார்ப்பதால் நல்ல மனைவி அல்லது நல்ல கணவர் அமைவார்கள். நல்ல குடும்பம், மகிழ்ச்சி போன்றவை உண்டாகும். மனைவியும் பணிபுரியக்கூடிய வாய்ப்பு இருக்கும். 9ஆம் பார்வையாக கடகத்தை பார்ப்பதால் தாய்க்கு தீர்க்கமான ஆயுளும் பலமும் உண்டு. தாய் பாசம் அதிகமாக இருக்கும். வீடு வாகனம் அமையும். வெளிநாடு செல்லும் வாய்ப்பும் ஜாதகருக்கு உண்டாகும். ஜாதகர் சுகவாசியாக வாழக்கூடிய வாய்ப்பை இந்த குரு பகவான் ஏற்படுத்தி தருவார். கருத்து கொண்டு பயன்பெறுக. நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன்.